ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹேர் டை தான். ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக செய்கிறது, ஒரே ஸ்டெப்பில் எப்படி வெள்ளை முடியெல்லாம் கருமையாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால், தொடர்ந்து பண்ணால் முடி கருப்பாகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா டீ தூள் போடலாம். டீ தூள் எதுவும் மசாலாலாம் இல்லாமல் ப்ளெயின் டீ தூள் தான் இருக்கணும். அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் காஃபி தூளும் போட்டுக்கலாம். இதுவும் முடி கருமையாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட ஒரு 5 கிராம்பு போட்டுக்கலாம். கிராம்பு நல்ல நம்ம முடியை கருமையாக்குறதோடு இல்லாமல் முடியில் அரிப்பு, தலையில் அரிப்பு எதுவும் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும், முடி வளர்ச்சியையும் தூண்டும். அதனால் கிராம்பும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடட்டும். இந்த தண்ணி ஒரு பாதியாக குறையிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படி வச்சிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நல்லா கருமையாக இருக்குது. இதுவே இதை ஓரமாக வச்சுட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப ஆற வேண்டாம், கொஞ்சம் வெதுன்னு இருக்க வரைக்கும் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஹேர் டைக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணுற ஹேர் டையை முதல்ல ஒரு வாரம் ஒருக்க போட்டுகிட்டே வரணும். ஒரு 2 மாதம் அப்படி போட்டதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு ஒருக்க போடலாம். அதுக்கப்புறமா மாதம் ஒருக்க போட்டாவே போதும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பவுல் இல்லைன்னா கிளாஸ் பவுலில் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர். இந்த மருதாணி பவுடர் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அவுரி பவுடர், அதாவது இண்டிகோன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த இண்டிகோ பவுடர் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நம்பிக்கையான கடையில் வாங்கணும். இல்லை நல்ல ஆன்லைனில் ரிவ்யூலாம் பார்த்துட்டு வாங்கினா நல்லது. ஏன்னா இதில் டூப்ளிகேட்டும் நிறைய வர்றதுக்கு இருக்குது. செடியே பார்த்திங்கன்னா அவுரி இலை மாதிரியே குழஞ்சின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்கும். அதுவும் அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மிக்சிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு முடி கருப்பாகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் அது கூட கத்தாழை ஜெல் சேர்த்துக்கலாம், ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இது ஆலோவேரா ஜெல்லில் நம்ம வீட்டிலே ஆலோவேரா இருக்குது அப்படின்னா அதை பறித்து நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இது முடியை ஷைனிங் ஆக்கும். நம்ம இதெல்லாம் போடுறதுனால, ஹேர் டை போடுறதுனால ட்ரை ஆகாமல் காக்கும். அதுக்காக தான் இந்த ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறது. இப்போ அதை கலந்துட்டு இப்போ நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த டீ காஷன் இருக்குல்ல, அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மருதாணி போட்டு அது ஒரு பேக் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவுரி போடுவோம். இது ஒரே ஸ்டெப்பில் போடுறோம். எப்பயுமே மருதாணியை விட அவுரி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஆனால் மனசில் ஒன்று வச்சுக்கணும், அவுரி வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இண்டிகோ பவுட்ரு கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்கா, இல்லை அவுரி எல்லாம் கிடச்சா ரொம்பவே நல்லது. அது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்பிக்கையாக இருக்கிறவங்கக்கிட்ட, தோட்டம்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்டலாம் விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பார்த்து நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய டூப்ளிகேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது கருப்பு ஆகாது. ஒரிஜினலாக இருக்க அவுரி நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி போட்டுட்டு கருப்பாகலை, இது ஃபேக் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எது வாங்கினாலும் பார்த்து வாங்கணும். நல்ல தரமானதாக பார்த்து வாங்கிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அந்த டீ காஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. அது அப்போது மேலே மட்டும் அப்படி ஒட்டும், அதுக்கப்புறமா உள்ளே ஒட்டாது. அதுக்காக பார்த்து நம்ம ஊற்றணும். இதில் ஒரு லெமன், பாதி சின்னதாக ஒரு லெமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுடலாம். கொட்டையெல்லாம் விழுந்தால் அதை எடுத்து விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டை கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா அது முகத்துலலாம் வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம அதை அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஒரே ட்ரிப்பில் அவரையும் சேர்த்துருக்கோம். இது உடனே இண்டிகோ கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தலையில் போட்டுடலாம்.
தலையில் போடுறதுக்கு முன்னால் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். நல்லா ட்ரை ஹேராக இருக்கணும். அழுக்கோ எண்ணெய் பிசுக்கோ எதுவுமே இருக்கக்கூடாது. சுத்தமான தலையில் இந்த போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். இது நல்லா போட்டுருணும். இது ஒரு க்ளவுஸ் போட்டும் போடலாம், இல்லை ஒரு ப்ரெஷ் வச்சும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா ஒவ்வொரு முடியாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு முடியாக மேலேருந்து உச்சியிலேருந்து அடி வரைக்கும் நல்லா போட்டுருணும். மேலாப்பில் மட்டும் போட்டுட்டு விட்டோம் அப்படின்னா அடியில் வெள்ளையாக இருக்கும், மேலே மட்டும் கருப்பாக இருக்கும். ஆக நம்ம போடுறதுலேயும் இருக்குது நம்ம முடி கருப்பாகிறது. இதை நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் முதல்ல தொடர்ந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒருக்கா போடலாம், அதுக்கப்புறமா 2 வாரத்துக்கு ஒருக்கா போடலாம், அப்புறம் மாதம் ஒருக்கா போட்டால் கூட போதும். இது வந்து நேச்சுரல் ஹேர் டை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்ம கிராம்புலாம் சேர்த்துருக்கிறதுனால தலைவலி வரும், சளி பிடிக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம், தைரியமாக போட்டுக்கலாம். இதான பக்குவமாக போட்டு 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வெறும் தலைக்கு தான் குளிக்கணும், ஷாம்பு போட்டுலாம் குளிக்க வேண்டாம். அப்போ பார்த்தா படிப்படியாக உங்கள் முடி நல்லா கருமையாக அழகாக இருக்கும், நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRM கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.